நீ தேடும் அனைத்தும் உன்னுள்தான் இருக்கிறது. நீ நாடும் விதத்தில் அது செயல்படும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சுவாரஸ்யமான தமிழ் கதையை பார்க்கலாம். வாங்க, நான் உங்கள் தியாகராஜன். ஒரு சமயம் அன்பழகன் என்ற இளைஞர் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாமல் பல்வேறு இடங்களிலும் தேடினார். அவன் ஆலயங்கள், ஆலோசனைகள், புத்தகங்கள், யோக கூடங்கள் என பல இடங்களில் தன் அமைதியை தேடினான். ஒரு நாள் அவன் வயதான ஞானியிடம் சென்றான். ஞானி கேட்டார், என்ன தேடுகிறாய் இளைஞரே? அன்பழகன் பதிலளித்தான், நான் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அது எங்கே கிடைக்கும்? ஞானி சிரித்தார் மற்றும் அவனிடம் ஒரு கண்ணாடியை கொடுத்தார். இந்த கண்ணாடியை பார்த்துவிட்டு நீயே உனக்கு பதில் சொல். அன்பழகன் கண்ணாடியை பார்த்தான். அவன் பிரதிபலித்த முகத்தை மட்டுமே கண்டான். அதே நேரத்தில் ஞானி கூறினார், நீ தேடுகிற அனைத்தும் உன் உள்ளேதான் இருக்கிறது. மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னிடமிருந்தே உருவாகும். நீ எப்படி நினைக்கிறாயோ அதுவே உன் உலகமாகும். உன் எண்ணங்களை மாற்று, உன் வாழ்க்கையும் மாறும். அந்த வார்த்தைகள் அன்பழகனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றின. அவன் வெளி உலகில் தேடும் தன் உள்ளங்கையில் இருப்பதை உணர்ந்து தன் மனதை சீர் செய்து வாழத் துவங்கினான். நீ தேடும் அனைத்தும் உன் உள்ளேயே இருக்கிறது. உலகத்தை மாற்ற நினைவதற்கு முன் உன் மனதை மாற்று.